மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 156. மறுநாள் மாதேஷ் மெயின் பிரான்ச்சில் சேல்ஸ் ஹெட்டுகளோடு மீட்டிங்கில் இருந்தான். சிறிது நேரம் யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அருகில் நின்றிருந்த மேனேஜரை அழைத்தான். டேவிட், என் ஃபோனை வச்சுக்கோங்க. யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லிடுங்க என்று அவனிடம் தன் செல்போனை கொடுத்தான். அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் ஒரு அழைப்பு வந்தது. சத்தமில்லாமல் டேவிட் பேசிவிட்டு வைத்துவிட பேசிக்கொண்டிருந்த மாதேஷ் ஒரு நொடி நிறுத்தினான். டேவிட், யாரு போன்ல என்று கேட்டான். அவன் கூறியதும் சரி என்று விட்டு பேச ஆரம்பித்தவன் மீண்டும் நிறுத்தி, டேவிட், நீங்க போனை கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன் என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தான் டேவிட். ஆனாலும் முதலாளியை மீறி எதுவும் பேச முடியாது என்பதால் அமைதியாக அவன் போனை கொடுத்து விட்டான். சிறிது நேரத்தில் மீண்டும் அழைப்பு வர பேசிக்கொண்டே எடுத்து பார்த்தான் மாதேஷ். பார்த்த நொடியில் அவன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் ஒன்று எரிய சட்டென்று இரண்டாவது ரிங்கிலேயே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான். முன்தினம் அவன் அழைப்பை ஏற்க மாட்டேன் என்று எடுத்த சபதம் எல்லாம் தூக்கத்தில் மறந்துவிட்டது போலும். என்ன மச்சான், வேலையா இருக்கீங்க போல? நீண்ட நாட்கள் கழித்து அவன் குரல் கேட்டதில் மாதேஷின் இதழில் புன்னகை அரும்பியது. ஆயினும் எப்போதும் போல அவன் அமைதியாகவே இருந்தான். இல்ல, 2வது ரிங்கிலேயே எடுத்துட்டீங்களே, அதனாலதான் கேட்டேன். வேலையா இருக்கீங்களோ என்னவோ, அதுதான் நம்பர் சரியா கவனிக்காம எடுத்துட்டீங்களோன்னு நினைச்சேன் என்று சொல்லி சிரித்தான். போனை தன் காதில் இருந்து எடுத்து பார்த்து, திமிர் பிடிச்சவன் என்று முணுமுணுத்தான் மாதேஷ். மீண்டும் காதில் வைத்து, ஒரு நிமிஷம் என்றவன் போனை கையால் மூடிக்கொண்டு எல்லோரையும் பார்த்து கூறினான். மீட்டிங் கேன்சல். நாளைக்கு மார்னிங் 11 எல்லாரும் திரும்பவும் அசம்பிள் ஆயிடுங்க. மிச்சதை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பதிலுக்கு காத்திராமல் வேகமாக தன் அறையை நோக்கி சென்றான். எல்லோரும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர். அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் கால் என்று ஒருவர் கேட்க, அது என்னவோ, நமக்கு என்ன வந்தது, வாங்க போகலாம் என்று சொல்லி கலைந்து சென்றனர். தன் அறையை நோக்கி செல்லும் போதே மீண்டும் போனை காதில் வைத்து, சொல்லுங்க என்றான். மச்சான், பிஸியா இருக்கீங்களா? நான் வேணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா என்றான் முரளி அடக்கப்பட்ட சிரிப்போடு. இவன என்று பல்லை கடித்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவன், ரொம்பதான் பண்றான் என்று உள்ளுக்குள் திட்டினான். அதற்குள் தன் அறைக்கு வந்து ஜன்னலின் அருகில் நின்று கொண்டான் மாதேஷ். வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டே அமைதியாக இருந்தான். மச்சான், ஏதாச்சும் பதில் சொல்லுங்க என்றான் முரளி. என்ன சொல்லணும்? நான் பிஸியா இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா? நீங்க எத்தனை நாள் பிஸியா இருந்ததுனால தான் நான் நிம்மதியா இருந்தேன். இன்னைக்குதான் நீங்க ஃப்ரீ ஆனீங்க போல என்றான் குரலை முடிந்த வரைக்கும் இயல்பாக வைத்து. ஆனாலும் அவன் வார்த்தைகளிலேயே அவன் கோபத்தை உணர்ந்து கொண்ட முரளி, அப்பா, என்ன ஒரு கோபம் என்றான். யாருக்கு கோபம்? உங்களுக்கு தான். எனக்கு என்ன கோபம்? அத நீங்க தான் சொல்லணும். நான் பிஸியா இருந்ததுக்கு கோபப்படுறீங்களா, இல்ல இப்போ பிஸியா இல்லாததுக்கு கோபப்படுறீங்களா? அவன் கேட்டதில் திகைத்தவன், எனக்கு எந்த கோபமும் இல்லை என்றான். ஓ, அப்படியா? அப்போ சரி. என்ன திடீர்னு என்னோட ஞாபகம்? நீங்க தான் கரெக்டா சொன்னீங்களே மச்சான், நான் இத்தனை நாள் பிஸியா இருந்தேன்னு. ஓ, அப்படி என்ன பிஸி? பர்சனல் ஒர்க். ஓ, அப்போ உங்க பர்சனலுக்குள்ள நான் எதுக்கு? நான் போனை வைக்கிறேன் என்ற மாதேஷ் அழைப்பை துண்டிக்காமல் அப்படியே வைத்திருந்தான். அவன் துண்டிக்க மாட்டான் என்று புரிந்தாலும் அவனை இறங்கி வரச் செய்யாமல் எப்போதும் போல், மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம் வச்சிடாதீங்க என்றான் முரளி. எப்போதும் அவன் அப்படி சொல்லும்போது எரிச்சல் கொள்ளும் மாதேஷ் இன்று இதழில் புன்னகையோடு அவன் சொல்வதை ரசித்துக் கொண்டிருந்தான். சொல்லுங்க. அவசியம் நான் எதுல பிஸியா இருந்தேன்னு சொல்லணுமா? உங்க இஷ்டம். அப்பா, உங்களால மட்டும் எப்படிதான் இப்படி வார்த்தையை எண்ணி எண்ணி பேச முடியுதோ? நீங்க பேசுற வார்த்தைகளை எல்லாம் சேர்த்து வச்சு எழுதுனா ஒரு ஸ்டாம்புக்கு பின்னாடி கூட ஃபுல்லாகாது போலையே. இதை சொல்லத்தான் வெயிட் பண்ண சொன்னீங்களா? அப்படியெல்லாம் இல்லை மச்சான், பேசி ரொம்ப நாள் ஆச்சே, கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன் என்றவன் ஒரு நொடி இடைவெளி விட்டு, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்றான். என்னது ஆட்சேபனையா? இத்தனை நாள் ஃபோன் பண்ணாம இருந்ததுக்கு நானே உன் மேல கொலை வெறியில இருக்கேன் தனக்குள் சொல்லி கொண்டான் மாதேஷ். மச்சான் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பேசலாமே. சொல்லுங்க. மித்ரா எப்படி இருக்கான்னு கேட்கவே இல்லையே. காலையில தான் அவகிட்ட பேசினேன். ஓ, அப்போ எல்லார்கிட்டயும் பேசுறீங்க, என்கிட்ட தான் பேச மாட்டேன்றீங்களா? ஒருவேளை என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லையோ? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட நம்பர், ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போதும் இப்படித்தான், எல்லாம் புரிந்தும் எதுவும் புரியாதது போலவே அவன் பேசும்போது எரிச்சல் கொள்வான் மாதேஷ். ஆனால் இன்று ஏனோ எரிச்சல் வரவில்லை. அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தான்.
ஒருவரின் முகத்தை வைத்தே அவர்கள் மனதில் இருப்பதை கண்டுகொள்பவன் நான் செய்வதை பற்றி உணராமலாயிருப்பான். ஆனாலும் மீண்டும் மீண்டும் எதுவுமே புரியாதது போல் எப்படி என்னிடம் இவனால் பேச முடிகிறது என்று எண்ணி ஆச்சரியம் கொண்டான். மச்சான், இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி? ஏதாச்சும் பேசுங்க. சரி சொல்லுங்க. இத்தனை நாள் என்ன பிஸி? அது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி என்ன விஷயம்? உங்க மாப்பிள்ளைக்கு நல்ல ஆஃபர் ஒன்று வந்திருக்கு என்று சொல்லி விவரங்கள் அனைத்தும் கூறினான். நல்ல லொகேஷன். பசங்களும் ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேரணும். அதில் தான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். எல்லாம் உங்க மருமக வரப்போற நேரம்தான் மச்சான். மாமாவுக்கு அவார்டு, அப்பாவுக்கு முதலாளி பதவி என்று சொல்லி சிரித்தான் முரளி. எவ்வளவு பணம் தேவைப்படுது? இப்பொழுது முரளியிடம் அமைதி. உங்ககிட்ட தான் கேட்டேன். வேண்டாம் மச்சான், இது நான் சம்பந்தப்பட்டது கிடையாது. கிரி முடிவு பண்ணணும். சில நிமிடங்கள் இருவரும் எதுவும் பேசவில்லை. சரி, வேற ஏதாச்சும் பேசணுமா என்றான் மாதேஷ். இல்ல. ஒற்றை வார்த்தையில் வந்த பதிலில் தெரிவது கோபமா வருத்தமா என்று புரியாமல் தவித்தான் மாதேஷ். சரி, நான் வைக்கவா? ம். இப்பொழுது இவன் நீளமாக பேச முரளியின் பதிலோ ஒற்றை எழுத்தில் வந்து விழுந்தது. அதில் கோபம் கொண்டவன் அழைப்பை துண்டித்து வேகமாக அங்கே இருந்த சோஃபாவில் அதனை தூக்கி எறிந்தான். மீண்டும் அவன் ஈகோ எட்டி பார்த்தது. அதே வேகத்தோடு கிரியை அழைத்தான். பணம் விஷயமாக முரளி ஒருவரை சந்திக்க சொல்லி இருக்க அவரை சந்தித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் கிரி. அவன் செல்போன் ஒலிக்க மாதேஷின் எண்ணெய் கண்டதும் அவன் முகம் எரிச்சலை தழுவியது. இருந்தும் அதனை அடக்கி கொண்டு அழைப்பை ஏற்று சொல்லுங்க என்றான். உங்களுக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும்? அவன் குரலில் ஒலித்த அதிகாரம் கிரியின் கோபத்தை தூண்டியது. அது எதுக்கு உங்களுக்கு என்றான். ஓ, அப்போ நீங்களே பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவீங்களோ என்றான் கிண்டலாக. அது என்னோட பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க. கிரியின் உதாசீனம் ஆதேஷை கோபம் கொள்ளச் செய்தது. என்ன மாப்ள, நான் கொஞ்ச நாளா அமைதியா இருக்கேன்னு நான் செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? நீங்க செஞ்சதை ஞாபகம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசவே எரிச்சலா இருக்கு. கிரியின் பேச்சு மாதேஷின் கோபத்தை இன்னும் இன்னும் தூண்டிக்கொண்டே இருந்தது. உங்களை எப்படி வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதில் கோபம் கொண்ட கிரி பைக்கின் சீட்டில் ஓங்கி குத்தினான். வேண்டாம், நீங்க திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க. என்னன்னு நினைச்சீங்க? நீங்க சாவி கொடுத்தா ஆட்டி வைக்கிற பொம்மையா நான்? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் எங்க அண்ணன் மாதிரி பொறுமைசாலி கிடையாது. அதே போல அன்னைக்கு மாதிரி இப்பவும் அமைதியா போறதுக்கு நான் ஒண்ணு இன்னும் சின்ன பையன் கிடையாது. உங்க லிமிட்ல இருந்துக்கோங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வேண்டாம், உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. ச்சே, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு வேகமாக அழைப்பை துண்டித்து விட்டான் கிரி. அவனின் இத்தகைய பேச்சுக்களை எதிர்பார்க்காத மாதேஷ் திகைத்து நின்றான். உண்மையில் அவனுக்கு முரளியை எதுவும் செய்யும் எண்ணம் எல்லாம் இல்லை. ஏனெனில் அவனுக்கு ஏதேனும் ஒன்று என்றால் இப்பொழுது கிரியை விட அதிகம் துடிக்கப் போவது தான் என்பதை உணர்ந்துதான் இருந்தான். கிரிக்கு உதவி செய்ய எண்ணியே அவனிடம் பேச ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய பேச்சுக்கள் இவன் கோபத்தை தூண்டிவிட வார்த்தைகளை விட்டுவிட்டான். வேகமாக சென்று நாற்காலியில் அமர்ந்தவன் மேஜையில் கையை ஊன்றி தலையை தாங்கிக் கொண்டு நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். வீட்டிற்கு சென்ற கிரியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. யாரையும் பார்க்காமல் தன் அறைக்கு சென்று அமர்ந்து கொண்டான். சிறிது நேரத்தில் அறைக்குள் வந்த மித்ரா, எப்போடா வந்த நீ? நான் கவனிக்கவே இல்லையே என்றவள், ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அவன் கன்னங்களில் கையை வைத்து நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்தாள். கண்களை இறுக மூடிக்கொண்டவன், ஒண்ணுமில்ல என்றான். மூடிய விழிகளின் மேல் தன் இதழ்களை பதித்தவள், என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு என்றாள் மென்மையாக. அது அவன் கோபத்தின் அளவை குறைக்காமல் இன்னும் அதிகப்படுத்தியது. சட்டென்று அவளை இழுத்து முத்தம் வைத்தான் கிரி. அதில் இருந்தது காதல் இல்லை, கோபம் என்பதை நன்றாகவே உணர்ந்தாள் மித்ரா. அவள் அவன் முகத்தை பார்க்க, இத கூட உன் அண்ணிக்கிட்ட சொல்லுவ இல்ல என்றான் கிண்டலாக. புரியாமல் அவனை பார்த்தாள் மித்ரா. இத மட்டும்தான் சொல்லுவியா இல்ல என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள் மித்ரா. அடுத்த நொடி அறையை விட்டு வெளியில் சென்றிருந்தாள். மித்ரா அறைந்ததில் சுய உணர்விற்கு வந்தவன் அப்பொழுதுதான் தான் செய்த தவறை உணர்ந்தான். ச்ச என்று தலையில் அடித்து கொண்டான். நீங்க என்ன பண்ணாலும் அந்த கோபத்தை மித்ரா கிட்ட காட்ட மாட்டேன் என்று மாதேஷிடம் அன்று சொன்ன வார்த்தைகள் அவனை பார்த்து இப்பொழுது ஏளனமாக சிரிப்பதாக அவனுக்கு தோன்றியது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.